கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்மோடு கூட இடைப்படுவாராக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற ஒரு வார்த்தை 31ஆம் அதிகாரத்திலே 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு மகளிர் தினமாக இருக்கிறதுனாலே இந்த மகளிருக்கு மாத்திரமல்ல, இந்த செய்தி எல்லாருக்கும் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆனால் இந்த வார்த்தை விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அந்த வசனம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், அழகுக்காக எடுத்துக்கொள்ளுகிறவைகள். அப்புறம் இந்த உலகத்தில் நமக்கு வாழ்வதற்கு தேவையான வீடோ பணமோ மற்ற வாகனங்கள் இதெல்லாம் நமக்கு அவசியமானது தான். ஆனால் அவைகளை பார்க்கிலும் மேலான ஒரு காரியம் நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் அழிந்து போகிற காரியத்திற்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதிக பிரயாசத்தை படுகிறோம். ஒரு நாளில் அதிகப்படியான நேரத்தை நம்ம செலவு செய்கிறத பார்க்கிறோம். வேற வழியில் நம்ம வேலைக்கு போகணும், பிள்ளைகள் படிக்க போகணும், எல்லாவற்றையும் நாம் செய்தாலும் கர்த்தருக்கென்று ஒரு நேரத்தை நாம் ஒதுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் செய்துவிட்டு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவோமானால், எனக்கு நேரமே இல்லை, நான் ஒரு 6 மாதம் கழித்து பார்க்குறேன், அல்லது நான் ஜெபம் பண்ணிட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்ச நாள் கழித்து ஆண்டவருக்கு நான் பதில் சொல்கிறேன், இப்படி தான் நம்ம நாட்களையும் நேரங்களையும் நம்ம கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் எப்போ முடிவடையும் நமக்கு தெரியாது, அல்லது நம்முடைய முடிவு எப்படி இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆகவே எல்லா நேரங்களிலும் நாம் ஆண்டவருக்கு முன்பதாக அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அதற்கு ஆதாரமாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளாக இருக்கணும். இந்த வார்த்தையின்படி நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இப்போ இந்த புகழ்ச்சியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, புகழ்ச்சினா எல்லாருக்கும் பிடிக்கும். யாருக்காவது பிடிக்காதவங்க இருக்கீங்களா? எனக்கு யாரும் என்னை புகழ்ந்தா பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? ஸ்கூலில் எடுத்துக்கிட்டோன்னா பிள்ளைகளை பார்த்து, நீ நல்லா படிக்கிற, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு, நீ ஃபஸ்ட் ரேங்க்கில் வந்திருக்க, அல்லது நீ ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்க, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்கள கை தட்டி கொடுத்தோன்னா அந்த பிள்ளைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைக்கு அவ்வளோ அந்த புகழ்ச்சி அவனை இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வீட்டில் பிள்ளைகளை ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவங்கள நம்ம அப்ரிஷியேட் பண்ணி நம்ம புகழும் பொழுது அது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். அதே போல் ஒரு மனைவியை கணவர் புகழும் பொழுது, அல்லது கணவரை மனைவி புகழும் பொழுது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் புகழ்ச்சி எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு காரியம். அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். இன்றைக்கு மற்றவர்கள் நம்ம புகழணும், ஆனால் இன்றைக்கு உள்ள உலகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். நான் இவ்வளோ திறமை எனக்கு இருக்குது, என்னுடைய தாளந்துகள் இப்படி, நான் இப்படி இந்த காரியத்தெல்லாம் செய்வேன், தன்னுடைய அரிய பெரிய காரியங்களெல்லாம் சொல்லி தங்களை தாங்களே புகழ்ந்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படி சொல்லலை. நாம் கர்த்தரால் புகழப்படுகிறவர்களாக இருக்கணும், அல்லது மற்றவர்கள் நம்மை பார்த்து புகழக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் வாய் அல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரால் நாம் புகழப்படுகிறவர்களாக இருக்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செய்கைகள், இந்த குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது 31ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. இப்போ நம்முடைய செய்கைகள்
மற்றவர்கள் நம்மை புகழக்கூடியதாக காணப்பட வேண்டும். அப்படி நம்ம புகழ்ச்சிக்குரியவர்களாய் நம்ம வாழ வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கணும். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை மற்றவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, நாம் வேதத்தில் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் யார் என்று பார்த்தால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எந்த சந்தர்ப்பத்தில் இதை ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, நெடுநாள் காத்திருந்து ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஒரே மகனாகிய ஈசாக்கை ஆண்டவர் தனக்கு பலி செலுத்தும்படியாக, தனக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் ஆரம்பத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே 2ஆம் வசனத்திலேயே அவர் அதிகாலமே எழுந்து அந்த காரியங்களையெல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த மகனுக்காக தானே நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், இந்த ஒரே குமாரனுக்காக நான் எத்தனை வருடம் நான் காத்திருந்தேன், அதை நீர் கொடுத்தீர். இந்த வாலிப பிராயம் வரைக்கும் நாங்கள் வளர்த்தோம், அந்த பிள்ளையை எவ்வளோ பாசம் காட்டி நாங்கள் வளர்த்தோம், ஆனால் இன்றைக்கு அந்த பிள்ளையை கொடுக்கும்படியாக கேட்கிறீரே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆண்டவர் சொன்ன உடனே, சொன்ன மாத்திரத்திலே உடனே புறப்பட்டார். உடனே கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தனக்கு அருமையானதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்கும் பொழுது தேவ பயம் எங்குமே காணப்பட முடியவில்லை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கான்னு பார்த்தா மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது, மிகவும் குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நம்மை நாமே நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்ம வீட்டில், நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள, நம்முடைய குடும்பத்தில் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறோம், ஆனால் வீட்டிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறதா என்று பார்க்கும் பொழுது நிறைய நேரங்களில் இருக்கிறதில்ல. உலகத்தின் மக்களைப் போலவே நாமும் வாழ்கிறோம். நம்ம முற்காலத்தில் எப்படி இருந்தோமோ அதை போலவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்நிய காரியங்களெல்லாம் இன்னும் நம்ம பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அருவருப்பான அசுத்தமான காரியங்களெல்லாம் நம்ம வீட்டு நிகழ்ச்சிகளிலே நாம் பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது எப்படி நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருக்க முடியும்? சில நேரங்களில் அடிக்கடி பாஸ்டர் சொல்லுவாங்க, வீட்டில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் வரும் பொழுது பாஸ்டர் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு ஆவிக்குரிய பாடல்கள்லாம் போய்கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே பார்த்தா எல்லாமே மாறிடும். அங்கே பாடுற பாடல்கள் வித்தியாசமாக இருக்கும், அங்கு நடனங்கள் வித்தியாசமான நடனங்களாக இருக்கும், பலவிதமான கேளிக்கையான காரியங்களெல்லாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. குடும்பத்தின் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒழுங்கில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நாம் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி நமக்குள்ளாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். சவுல் சொல்லுவார் ஒரு இடத்துல, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் நீ என்ன செய்யணும்? சாமுவேல் பார்த்து சொல்வார், தீர்க்கதரிசியை பார்த்து, நான் கீழ்ப்படியலை, நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் எல்லாருக்கு முன்னால் நீ என்ன பண்ணணும்? என்னை கனம் பண்ணணும். அப்போது ஒருவேளை மனுஷனை நம்ம அதிகாரத்தில் ஏதாவது செய்ய வைக்கலாம், ஆண்டவர் எப்படி கனப்படுத்துவார்? நீங்கள் ஆண்டவருக்கு பயப்படாமல், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி நம்முடைய குடும்பத்தில் இருக்கும்?
நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆராய்ந்து பார்ப்போம். ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனே யோசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு கடினமான ஒரு காரியம். நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாராலையும் அதுக்கு கீழ்ப்படிந்து செய்திருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் அதற்கு கீழ்ப்படியணும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தாரே. இன்றைக்கு அந்த கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்கா? ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமா நிற்கிறோமா? நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? நம்ம விட்டு வந்த காரியங்களை இன்னும் நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோமா? யாரும் பார்க்கலனாலும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கிலும் உலாவி கொண்டிருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நம்ம அக்கிரமமான அருவருப்பான காரியங்களை, ஒழுங்கில்லாத காரியங்களெல்லாம் செய்துட்டு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்ம வருவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் அருவருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கடைசி நாட்களில் நம்ம வந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வேறு பிரிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். நம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாழ்க்கை நமக்கு காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து வேற ஒன்றையும் ஆண்டவர் கேட்கல. நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறதுல நீங்கள் ஒருவேளை சரியாக வரலாம், நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்துகிற காணிக்கைகளை நீங்கள் சரியாக செலுத்தலாம். ஆண்டவர் இதில் சரியாயிருவார்னு நம்ம நினைக்கக்கூடாது. மனிதர்களை நம்ம திருப்திப்படுத்திடலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் செவி கொடுத்தார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். நம்ம கொடுக்கிறதுலையோ மற்ற காரியங்களினாலேயோ அல்ல. முதல்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதல். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது செவி கொடுத்தல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இந்த உலகத்தில் நம்ம வாழ பிரயாசப்படுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் மனிதரை பார்க்கிலும் மற்றவைகளெல்லாம் சரியாய் செய்கிறத பார்க்கிறோம். பிசாசு ஆண்டவருக்கு கீழ்ப்படியுது, போனா போகுது. காற்றும் கடலும் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுது. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்ன உடனே அது அமைதலாகி விடுகிறது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமோ, மனிதர்கள், ஆறறிவு படைத்த மனிதர்கள், நாம் கீழ்ப்படுகிறதற்கு நாம் தவறி விடுகிறோம். ஆண்டவர் வேதனைப்படுகிற ஒரு காரியம். வேதத்தில் பார்க்கும் பொழுது மனிதர் கீழ்ப்படியாம போகிறத பார்க்கும்போது ஏவாளை குறித்து நம்ம சொல்லலாம். ஆண்டவர் இதை புசிக்காதன்னு சொன்னாரு. ஏவாள் புசித்தாங்க கீழ்ப்படியாமையினால. யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ நினிவேக்கு போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா யோனா நினிவேக்கு போகல. கீழ்ப்படியாம தர்ஷீசுக்கு போனது நிமித்தமாக எத்தனையோ நஷ்டங்கள், எத்தனையோ ஆபத்துகளை அந்த இடத்துல சந்திக்க நேர்ந்தது. அங்க ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டார். மீன் கீழ்ப்படிந்தது, யோனாவை விழுங்கி போட்டதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே கர்த்தருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் வாழ்வோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம். ஒருவேளை நம்முடைய ஆரம்ப நாட்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாட்கள் ரொம்ப நல்லா இருந்திருப்போம். எல்லாவற்றிலும் நம்ம உற்சாகமாக இருந்திருப்போம். ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டி இருப்போம். ரொம்ப பரிசுத்தமாக வாழணும் நம்ம தீர்மானங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்திருப்போம். ஆனால் ஏதோ சில இடங்களில் ஒரு பிரேக் அல்லது யாரோ நம்மளை நிறுத்துறாங்க. வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கலாத்தியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்?
நீங்கள் கீழ்ப்படியாம போகிறதற்கு உங்களை மயக்கினவன் யார்? அதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நீங்க நல்லா ஓடிட்டு இருந்தீங்க, ஆண்டவருக்காக உற்சாகமா இருந்தீங்க, நல்ல பக்தி வைராக்கியத்தோடு நீங்க செயல்பட்டீங்க. உங்களை மயக்கினது யார்? உங்களை தடை செய்தது யார்? இன்னைக்கு அநேக நேரங்களில் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை தடுக்கிறாங்க. நல்லா ஓடிட்டு இருப்ப, நல்லா ஓடிக்கொண்டிருப்பீங்க, ஆனால் அவங்கள அப்படியே மெதுவாக டைவர்ட் பண்ணுவாங்க. அவங்க டைவர்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலகி போயிட்டே இருப்போம். பரிசுத்தமாய் வாழ்ந்த வாழ்க்கை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பாவத்திற்குள்ளாக நம்ம நடத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். நம்மளை மயக்கி அல்லது நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை தடை செய்து நம்மை நாசப்படுத்துகிறார்கள். ஆகவே அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்காதபடிக்கு வசனம் சொல்லுகிறதுல ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. ஆகவே அந்நிய சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்காதபடிக்கு மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுக்கு பின் செல்லுகிறதா இருக்கிறது. அந்நிய சத்தம் எது, கர்த்தருடைய சத்தம் எது என்பதை நன்றாய் நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நாம் அந்த சத்தத்தை அறிந்து நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருந்து கர்த்தருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். ஆகவே ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது நிமித்தமாக, தன்னை முழுவதுமாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் தேவனுக்கு பயப்படுகிறார் என்பதை வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே வாசிங்க. யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். இந்த இடத்துல யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோசேப்பு தன்னுடைய பெற்றோருக்கு மிகவும் செல்லமான ஒரு பிள்ளையாக வளர்க்கப்பட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் பெற்றோர் அதிக பாசம் காட்டுவதை சகோதரர்களால் பொறுத்து கொள்ள முடியல. அவருக்கு மட்டும் நல்ல ட்ரெஸ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்றுமில்லையே என்று ஒரு எரிச்சல் அவர்களுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது அந்த சகோதரன் மேலே ஒரு கொலைவெறியோடு கூட பார்க்குறாங்க. எப்படியாவது இவனை அழிச்சிடணும். அதற்கிடையில் அவர் ஒரு சொப்பனம் காண்கிறார். சகோதரர்கள் எல்லாரும் வந்து என்னை வணங்குறாங்க. அடுத்ததாக பெற்றோரும் வந்து என்னை வணங்குவதை போல ஒரு கனவை அவர் சொல்லுகிறார். உடனே தகப்பன் தாய்க்கும் கொஞ்சம் வருத்தம், சகோதரர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான எரிச்சல் யோசேப்பின் மேலே. அவர்கள் என்ன செய்கிறாங்க, யோசேப்பை அழிக்கும்படியான திட்டத்தை போட்டு யோசேப்பை ஒரு குழியில் போடுறாங்க முதல்ல. அதற்கு பிறகு யோசேப்பை எடுத்து விற்று போடுகிறார்கள். யோசேப்பு ஒரு அடிமையாக ஒரு வீட்டில் விற்கப்படுகிறார். அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த சம்பவம். அந்த யோசேப்பை நோக்கி பாவம் வருது, எப்படியாவது யோசேப்பை பாவம் செய்ய வைக்கணும்னு அந்த இடத்துல அந்த சூழ்நிலைகள் காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கே யோசேப்பு சொல்லுகிறார், நான் தேவனுக்கு விரோதமாக இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? யாரும் பார்க்கல, ஆனால் என்னை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு விரோதமான இந்த பாவத்தை நான் எப்படி செய்ய முடியும்? இன்றைக்கு இருக்கிற அநேக வாலிபர்கள், ஒரு சிலரை தவிர எல்லாரையும் சொல்ல மாட்டேன், எத்தனையோ வாலிபர்கள் இப்படி பாவம் அவர்களை நோக்கி வரும் பொழுது யாரும் பார்க்கல, யாரும் நம்மளை கவனிக்கல, நாம் இந்த பாவத்திற்குள்ளாக செல்லலாம் என்று சொல்லி அநேக பாவங்களுக்குள்ளாக அவருடைய வாழ்க்கை காணப்படுகிறது. பெற்றோருக்கு முன்பதாக ஒரு வாழ்க்கை, பெற்றோருடைய கண்களுக்கு மறைவாக ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பு யாருமே பார்க்கலை, யாரும் பார்க்கவில்லை என்றாலும் என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறேன். ஆகவே நான் பொல்லாப்பு செய்ய மாட்டேன், நான் பாவம் செய்ய மாட்டேன். தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார்.
தேவனுக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அசுத்தங்கள் நம்மை நெருங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். அநேக நேரங்களில் இந்த உதாரணத்தை நம்ம கேட்டிருப்போம். கடல் நீர் உப்பு தன்மை உள்ளதாக இருந்தாலும் அந்த கடலில் வாழ்கிற அந்த மீனுக்குள்ளாக அந்த உப்புத்தன்மை இல்லாதபடிக்கு அந்த மீன் தன்னை காத்து கொள்ளுமா. இந்த அலைகள் எதிரிட்டு வரும் பொழுது முன்னேறி செல்லும். அதை போல இந்த பாவமான உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். ஆனால் பாவம் நம்மை அணுகாதபடிக்கு, பாவம் நம்மை ஆட்கொள்ளாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். பாவத்திற்கு தன்னை உடன்படுத்தி கொள்ளாமல் இருந்தார். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது சகோதரர் மூலமாக எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்த அந்த யோசேப்பு சகோதரர் மூலமாக ஒரு அடிமையாக விற்கப்பட்டார். எவ்வளோ காரியங்களை செய்த அந்த சகோதரர்களை மன்னித்து சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சகோதரர்களை அவர் பாதுகாக்கிறார். அவரிடத்துல சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனால் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றினார். உங்களெல்லாம் பாதுகாக்கும்படியாக உங்களுக்கு முன்னமே என்னை இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவர் அழகாக சொல்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கை தீமைக்கு தீமையை சரி கட்டுகிறதா இருக்காது. தீமைக்கு மாறாய் நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. சகோதரர்களை தண்டிக்கணும்னு நினச்சிருந்தார்னா அவர் எகிப்தில் அதிகாரியாக இருக்கிறாரு. யோசேப்பு என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவரது சகோதரர்களை மன்னித்தார். அவர்கள் செய்த காரியங்களெல்லாம் மன்னித்தார். அவர்களோடு கூட பட்சமாய் பேசி அவர்களை ஆதரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு குணாதிசயங்கள் இவைகள். ஆபிரகாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அவர் தேவனுக்கு பயப்படுகிறதை வெளிப்படுத்தினார். யோசேப்பு தன் வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டு தீமை செய்த சகோதரர்களை மன்னித்து தீமையை நன்மையினால் வென்றதினாலே அவர் தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை அங்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். மூன்றாவதாக ஒரு நபரை குறித்து இங்கே வாசிக்கும் பொழுது யோபுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8 வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். ஆண்டவர் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம இப்ப வாசித்தோம். ஆண்டவர் யோபுவை குறித்து சொல்லுகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற என் தாசனாகிய யோபு. சாத்தான் யோபு உண்மையில கவனம் வைத்து எல்லாவற்றையும் அழிக்க அவர் பர்மிஷன் கேட்கிறாரு. ஆண்டவர் யோபின் மேல் வைத்த நம்பிக்கை நிமித்தமாக ஆண்டவர் சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார். ஆனா இந்த சாத்தான் எல்லாவற்றையும் பிடுங்குகிறான். யோபனுடைய சொத்துக்கள், யோபனுடைய பிள்ளைகள், யோபனுடைய சரீர சுகம், இப்படி எல்லாவற்றையும் சாத்தான் அந்த இடத்துல பிடுங்கி போடுகிறான். ஆனால் இவை எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால் பாவம் செய்யாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். ஆண்டவருக்கு முன்பதாக நான் உத்தமனாயிருந்தேன். ஆண்டவரே சொல்றார், உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய யோபு, எவ்வளோ பொறுமையா என்னை காத்து கொண்டேனே, எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சோதனை? ஆண்டவர் ஏன் எனக்கு இதை கொடுத்தார்? என்கிட்ட இருக்க எல்லாத்தையும் ஆண்டவர் ஏன் பிடுங்கினாருன்னு கேட்கல. ஆண்டவர் கொடுத்தார், ஆண்டவர் எடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம். யோபு ஆண்டவரை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். அங்க பிசாசு, அங்க சாத்தான் நிற்க முடியாம ஓடி போனார். யோபு எவைகளெல்லாம் இழந்தாரோ எல்லாவற்றையும் மறுபடியுமாக இரட்டத்தனையாய் பெற்றுக்கொண்டு அங்கு தேவனை மகிமைப்படுத்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் இப்படிப்பட்டதான இழப்புகள்லாம் வரலாம். ஆனால் நாம் கர்த்தரை நாம் உறுதியாய் நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது
அவர் சொல்றார், யோபு சொல்றார், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். உறுதியாய் ஆண்டவர் மேலே வைத்திருந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் யோபுனுடைய வாழ்க்கையை மறுபடியுமாக கட்டி எழுப்பினதை பார்க்கிறோம். முதல் இருந்ததை போல அல்ல, எல்லாம் ரெண்டத்தனையாக, எல்லாம் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எவைகளெல்லாம் நீங்கள் இழந்திருக்கீங்களோ, அல்லது நீங்கள் இப்படிப்பட்டதான பாதைக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் துதித்து கொண்டே இருங்க. உங்கள் வாயினால் ஆண்டவரை கோபப்படுத்தாம, ஆண்டவரை முறுமுறுக்காம நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக மறுபடியும் எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒன்றை இழந்திருப்போம், ஆண்டவர் அதை பல மடங்காக தருவார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவர் கை குறுகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனுக்கு முன்பதாக நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை நாம் காத்துக்கொள்வோம். இன்னும் ஒரு நபரை குறித்து நம்ம வாசிக்கலாம். யாத்திரையாகம புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே ராஜா இட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் செயல்பட்டதை இந்த இடத்துல பார்க்கிறோம். ராஜா சொல்லுகிற காரியம் நியாயமானதாக இருந்தால் நம்ம கீழ்ப்படியலாம். வேதம் சொல்லுகிறது, அதிகாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம எப்படி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவங்களுக்காக நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் அது கர்த்தருக்கு விரோதமான காரியமாக இருக்குமானால் நாம் அதற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது உத்தமமான காரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவருடைய வாழ்க்கையில் ராஜா ஒரு நாள் ஒரு பொற்சிலையை நிறுத்தி, இந்த சிலைக்கு முன்பதாக நீங்கள் பணிந்து கொள்ளணும், இதை யாரெல்லாம் பணிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களோ அவர்களை அக்கினி சூளையில் போடுவோன்னு சொன்னாங்க. அப்போது இந்த 3 வாலிபர்களும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரை தவிர நாங்கள் வேற ஒன்றையும் பணிந்து கொள்ள மாட்டோம். அப்போ ராஜாவுடைய கட்டளை மிகவும் அதிகமாக இருந்த பொழுதிலும் கூட ராஜாவை பார்த்து சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்லக்கூடிய அவசியம் கூட எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வாலிபர்கள் உறுதியாக அங்கே நின்றதை பார்க்கிறோம். அதே போல இந்த மருத்துவச்சிகள், ராஜா சொல்லுகிறார் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அந்த காரியத்தை செய்யாமல் அவர்கள் ஆண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு பாதுகாத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் கூட அவங்க தவறான காரியத்தை சொல்வார்களானால் அதற்கு நாம் எதிர்த்து நிற்பதற்கு நாம் திராணி உள்ளவர்களாக இருப்போம். ஹல்லேலூயா. நம்ம சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவரை மறுதலிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளெல்லாம் இன்றைக்கு நம்ம வட மாநிலங்களிலே நம்ம நிறைய கேள்விப்படுகிறோம். அப்படிலாம் வரும் பொழுது அநேகர் மறுதலித்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு சிலர் நாங்கள் மறுதலிக்க மாட்டோம், எங்கள் ஆண்டவரே பெரியவர் என்று சொல்லி ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு நிற்கும் பொழுது ஒருவேளை அவங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம், அவங்களுக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம். ஆனால் அவர்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடம் அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ இந்த மருத்துவச்சிகளுடைய கீழ்ப்படிதல் அவர்களுக்கு எண்ணத்தை கொண்டு வந்தது. 21 வசனத்தை வாசிக்கலாம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. கீழ்ப்படிந்தது மருத்துவச்சிகள் மாத்திரம், ஆனால் கர்த்தர் அவருடைய குடும்பங்களை எல்லாம் தழைக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள ஒருவேளை சகோதரர்களோ சகோதரிகளோ நீங்கள் இருக்கலாம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய பிள்ளைகள் தலைமுறையினரை கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவர் தழைக்கும்படி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவர் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒன்று. சங்கீதம் 19 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் அது என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே,
கர்த்தருக்கு பயப்படுகிற காரியத்திலே நாம் குறைவுபட்டிருக்கிறோமா? இன்னும் கொஞ்ச காலம்தான், இந்த உலகத்தின் காரியங்கள்லாம் அந்த உலகத்தோட போயிடும். ஆனால் நாம் கர்த்தருக்கென்று நாம் உறுதியாய் நிற்கும் பொழுது அதுதான் நம்மை பரலோகத்திற்கு கொண்டு போகக்கூடியதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக காரியங்கள் இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:9 நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103:13 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய கிருபையை நமக்கு கொடுக்கிறது, தேவனுடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது கர்த்தர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஏராளமான ஆசீர்வாதங்களை வேதத்தில் வைத்திருக்கிறார். இன்னும் அநேக வார்த்தைகளை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஆபிரகாமை போல ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நாம் கீழ்ப்படிதலோடு கூட நாம் செய்வோம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் ஆபிரகாமுடைய குமாரனாக அவர் வரும்படியாக ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் குமாரனே என்று சொல்லப்படுகிற அளவுக்கு ஆபிரகாமை உயர்த்தினார். அதே போல தெய்வ பயம் நம்மை உயர்த்தும். வேதத்தில் யோசேப்பை குறித்து நம்ம வாசித்தோம். தீமையை வெறுத்து பாவத்தை விட்டு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டார். வசனம் சொல்லுகிற தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வருகிற பாவத்தை வெறுத்து, தீமையை வெறுத்து, தீமைக்கு பதிலாக நாம் நன்மை செய்வோம். யோபுடைய வாழ்க்கையில எல்லா இழப்பின் மத்தியிலும் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு, வாயினாலே வார்த்தையின் மூலமாக கூட பாவம் செய்யாமல் தன்னை காத்து கொண்ட யோபுவை போல, தேவனுக்கு பயந்த மருத்துவச்சிகளைப் போல நாமும் வாழ கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையும் அவ்விதமாய் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.